அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மரணத்திற்கு பிறகு ஆன்மா என்ன சாப்பிடும்? அது எங்கே இருக்கும்? ஆன்மா என்ன செய்யும்? அதுவும் இறந்து விடுமா? மரணத்திற்கு பிறகும் நமது இருப்பு தொடருமா? வாழ்க்கை ஒரு பயணம் மட்டுமா அல்லது அதற்கு பிறகும் ஏதேனும் உள்ளதா? நண்பர்களே, யாராவது இந்த உலகத்திலிருந்து விடைபெறும்போது நாம் சொல்வோம் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று. ஆனால் இந்த ஆன்மா என்றால் என்ன? இது ஒரு நம்பிக்கை மட்டுமா அல்லது நித்திய உண்மையா? பகவான் ஸ்ரீ நாராயணர் கூறுகின்றார், நீயும் நானும் ஆன்மா என்றழைக்கப்படுவோம். உடலை விட்டு வெளியேறிய பிறகு மக்கள் நம்மை பலவிதமான பெயர்களில் அழைப்பார்கள். சிலர் அதை பேய் என்று அழைக்கின்றார்கள், வேறு சிலர் ஆத்மா சொர்க்கத்திற்கு சென்றதாக கூறுகின்றார்கள். ஆனால் ஆத்மா உண்மையில் எங்கும் செல்கின்றதா அல்லது அது எல்லாம் நம் கற்பனையா? இந்த உடல் உன்னுடையது அல்ல, நீ இந்த உடல் அல்ல. இது நீர், நெருப்பு, காற்று, பூமி மற்றும் ஆகாயம் ஆகிய 5 கூறுகளால் ஆனது. ஒரு நாள் நான் இந்த உடலில் கூறுகளுடன் கலந்துவிடும். ஆனால் ஆத்மா அழியாதது என்று வேதங்கள், புராணங்கள் மற்றும் பகவத்கீதை கூறுகின்றன. ஆத்மா ஒருபோதும் இறக்காது. அது உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு பயணிக்கின்றது. ஆனால் இந்த பயணம் எப்படி இருக்கும்? ஆன்மா ஒரு புதிய உடலை எப்படி அடைகின்றது? மிக முக்கியமான கேள்வி. வாழ்க்கையை தானாகவே தேர்ந்தெடுக்கின்றதா அல்லது இவை அனைத்தும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியின் கைகளில் இருக்கின்றதா? இந்து மதத்தின்படி மரணத்திற்கு பிறகு ஆன்மா 3 வழிகளில் பயணிக்கின்றது. அர்ச்சி மார்க்கம் பிரம்மலோகம், தேவலோகம் நோக்கி அழைத்து செல்கின்றது. தூம மார்க்கம் பித்ருலோக யாத்திரைக்கு இட்டு செல்கின்றது. உற்பத்தி விநாச மார்க்கம் நரகத்தை நோக்கி இட்டு செல்கின்றது. ஆனால் இந்த வழிகளில் ஆன்மா எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யார்? நம் கர்மாவை பொறுத்திருக்குமா? இந்த ஆன்மா பயணம் எவ்வளவு உண்மை என்பதை நாம் ஆராய்வோம். அன்புள்ள நண்பர்களே, வேதங்கள், புராணங்கள், கீதையின்படி ஆத்மா அழியாதது. அது ஒரு உடலை தரித்து பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் ஒரு புதிய வாழ்க்கையை அனுபவிக்கின்றது. உடல் சிதைந்ததும் ஆத்மா உடலை விட்டு வெளியேறுகின்றது. இந்த வாழ்க்கை சக்கரம் ஆத்மாவிற்கு மோட்சம் கிடைக்கும் வரை தொடர்கின்றது. ஒவ்வொரு மனிதனும், விலங்கும், பறவையும், அனைத்து உயிரினங்களும் ஆத்மாவே. நான் உடலை அல்ல ஆத்மா என்பதை அறிவது, நான் உடல் அல்ல ஆத்மா என்பதை அறிவது ஆத்ம ஞானத்தை நோக்கிய முதல் படி. ஸ்ரீ நாராயணன் கீதையில் கூறினார், ஆத்மா அழியாதது, அது உடலை மட்டுமே மாற்றுகின்றது. ஆத்மாவை கொல்ல முடியாதது. பழைய ஆடைகளை எரிந்துவிட்டு புதிய ஆடைகளை அணிவது போல ஆத்மாவும் ஒரு புதிய உடலை ஏற்றுக்கொள்கின்றது. ஆனால் புதிய உடல் என்பது மனித உடல் மட்டுமல்ல. ஆன்மா எந்த பிறவியிலும் பிறக்கின்றார். ஸ்ரீ விஷ்ணு கீதையில் கூறினார், ஆன்மா தானாக ஒரு புதிய உடலை தேர்ந்தெடுப்பதில்லை. நீதி அதை எந்த உயிரினத்தின் உடலிலும் நிலைய செய்கின்றது. ஆன்மாவிற்கு புதிய உடலின் மீது கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் இறந்த பிறகு ஆன்மா எத்தனை நாட்களில் ஒரு புதிய உடலை ஏற்றுக்கொள்கின்றது என்பது இந்து மதத்தின் வேதங்கள் மற்றும் புராணங்களில் விளக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, ஒரு நபர் இறக்கும்போது பொதுவாக ஆன்மா உடனடியாக ஒரு புதிய உடலை எடுத்துக்கொள்கின்றது. ஆனால் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் செய்த செயல்களின் அடிப்படையில் சில சமயங்களில் ஆன்மா ஒரு புதிய உடலை பெறுவதற்கு நீண்ட பயணம் செய்ய வேண்டியிருக்கும். சில ஆத்மாக்கள் 3 நாட்களிலேயே புதிய உடலை ஏற்றுக்கொள்கின்றன. அதனால் தான் 3வது நாள் சடங்குகள் செய்யப்படுகின்றன. சில ஆத்மாக்கள் 10 அல்லது 13 நாட்களில் புதிய உடலை பெறுகின்றன. அதனால் தான் 10வது நாள் மற்றும் 13வது நாள் சடங்குகள் நடைபெறுகின்றன. அகால மரணம் அல்லது வேதனையான மரணம் அல்லது நிறைவேறாத ஆசைகளுடன் இறந்தால் அவர்களின் ஆத்மாக்கள் புதிய உடலை ஏற்க மறுக்கின்றன. அப்படிப்பட்டவர்களுக்கு புதிய உடல் கிடைக்க 37 அல்லது 47 நாட்கள் ஆகலாம். அதனால்தான் 1 வருடத்திற்கு பிறகு பரசி கொண்டாடப்படுகின்றது. ஆத்மா பிரதோ யானையில் அலைந்து கொண்டிருக்கின்றது. அது அமைதி அடைந்து மீண்டும் பிறப்பு சக்கரத்தில் நுழைய வேண்டும் என்பது ஒரு ரகசியம். மனிதன் இந்த பூமியில் காலடி வைத்தது முதல் ஆத்மா என்ற இந்த மூலக்கூறை அறியும் ஆர்வம் அவனுக்குள் உள்ளது. ஸ்ரீ விஷ்ணு ஆத்மாவை பற்றி விரிவாக கூறுகின்றார். ஒவ்வொரு மனிதனின் உடலிலும் ஆத்மா வடிவில் நானே இருக்கின்றேன். ஆத்ம ஜீவனம், ஆத்ம சத்தியம், ஆத்மா ஞானி,
ஆத்மா அழியாதது. நீர் அதை கரைக்காது, நெருப்பு அதை எரிக்காது, காற்று அதை உலர்த்தாது, யாரும் அதை அழிக்க முடியாது. அதாவது ஆத்மா உண்மையில் அழியாதது என்று சிலர் கூறுகின்றார்கள். 50 முதல் 55 வரை மனிதர்கள் இறக்கின்றார்கள் அல்லவா? ஆனால் ஒரு ஆன்மா தன் உடலிலிருந்து வெளியேறியவுடன் புதிய உடல் கிடைப்பதில்லை. அது 1000 வருட சுழற்சியை முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் புதிய உடல் கிடைக்கும். ஒருவேளை திடீரென உடலை விட்டு வெளியேற நேர்ந்தால் கர்ம பலன்களை அனுபவிக்க வாய்ப்பில்லை என்றால் ஆன்மா மீண்டும் பிறந்து இன்ப துன்பங்களை அனுபவித்து 1000 வருட சுழற்சியை நிறைவு செய்யும். மனிதனின் வாழ்க்கை முறை, உணவு, யோகா, தியானம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஆன்மா உடலில் எவ்வளவு காலம் இருக்கும் என்பதனை தீர்மானிக்கப்படுகின்றது. சாஸ்திரங்கள் மற்றும் புராணங்களில் யோகா மற்றும் தியானம் மூலம் மனிதன் 1000 ஆண்டுகள் வரை பூமியின் இன்பங்களை அனுபவித்த உதாரணங்கள் உள்ளன. பகவான் பாஸ்கரகாராமர், பாண்டவர்கள், ஸ்ரீ கிருஷ்ணர் போன்றவர்கள் இத்தகைய உதாரணங்கள் ஆவார்கள். இவர்கள் இன்ப துன்பங்களை அனுபவித்து முதுமையை கடந்து இளமை வடிவத்தில் மறுபிறவி எடுத்தார்கள். புராணங்களில் ஆத்மாவிற்கு 3 வடிவங்கள் கூறப்பட்டுள்ளன. ஜீவாத்மா, பிரேதாத்மா, சூட்சம ஆத்மா. பௌதீக உடலில் வாழும் ஆத்மா ஜீவாத்மா என்று அழைக்கப்படுகின்றது. ஆசைகள், விருப்பங்கள் நிறைந்த உடலில் இருக்கும் பொழுது அது பிரதே ஆத்மாவாகின்றது. சூட்சம உடலில் நுழையும் போது அது சூட்சம ஆத்மா என்று அழைக்கப்படுகின்றது. 84 லட்சம் யோனிகளில் வாழும் ஆத்மாக்கள் மரணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டபூத பிரேத யோனிக்குள் செல்கின்றன. ஆத்மாவிற்கு ஒவ்வொரு பிறவியிலும் கிடைக்கும் ஜீவ வடிவத்தை யோனி என்பர். அப்படிப்பட்ட 84 லட்ச யோனிகள் உள்ளன. மரங்கள், பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் அனைத்தும் இதில் அடங்கும். இந்த தர்மத்தின்படி ஜீவாத்மா என்பது 4 லட்சம் யோனிகளில் சுற்றித் திரிந்த பின்னரே மனித பிறவியை பெறுகின்றது. இந்த யோனிகளின் வகைப்பாடு இப்படி இருக்கும். மரங்கள், செடிகள் 30 லட்சம் ஈட்டாலும், 27 லட்சம் பசுவாலும், 14 லட்சம் ஜலசரலு என்பது லட்சம், 9 லட்சம் தேவாலு, மனுஷலு 5வது, 4 லட்சம் சாதாரணங்கள் சரீம ஜீவம்சாவிற்கு தகுந்ததாகும். இப்படி காரணவல்ல காரணங்களே இதற்கு காரணமாகும். ஆத்மா சாதாரணமாகவெல்லாம் ஒரு உடலில் நுழையாது என்பது முக்கியமாகும். ஆனால் சரீரத்தை புதைத்து விட்டால் ஆத்மா அந்த சரீரத்தின் மீதுள்ள பற்றை விட முடியாமல் அந்த இடத்தை சுற்றி பல நாட்கள் அலைகின்றது. மோக மாயையில் மூழ்கிய ஆத்மாக்கள் சுடுகாட்டில் நீண்ட காலம் அலைந்து திரிகின்றன. உடலின் மீதான பாசம் அவற்றை மீண்டும் அழைத்து அந்த திசையில் இழுக்கின்றது. அவை தங்களை சமாளிக்கவே முடியாமல் அந்த இடத்திலேயே அழுது கொண்டு அலைந்து திரிகின்றன. சிலர் உடலை விட அன்பானவர்கள் மீது அதிக பாசம் காட்டுகின்றார்கள். அவர்கள் சுடுகாட்டை விட தங்களுக்கு அன்பானவர்களுக்கு அருகில் இருக்கத்தான் முயற்சி செய்கின்றார்கள். புராணங்களின்படி ஒரு மனிதன் இறந்தவுடன் ஆத்மா உடலை விட்டு பிரிந்து பயணத்தை தொடங்கினால் 3 வழிகளில் ஒன்றில் பயணிக்கின்றது. இந்த வழி ஆத்மாவின் கர்மங்களை சார்ந்தது. அர்ச்சி மார்க்கம், பிரம்மலோகம், தேவலோகம் நோக்கி, பித்ருலோகம் நோக்கி, உற்பத்தி விநாச மார்க்கம், நரகம் நோக்கி. ஆனால் இந்த வழிகளில் சென்ற ஆத்மாக்கள் சிறிது காலம் பல்வேறு லோகங்களில் இருந்த பிறகு மரண லோகத்திற்கு திரும்பி வர வேண்டும். பல ஆத்மாக்கள் இங்கேயேதான் பிறக்கின்றன, இங்கேயே பிறந்து மீண்டும் இறக்கின்றன என்று வேதம் கூறுகின்றது. உடலை விட்டு நீங்கிய பிறகு தவம் செய்த பிறகு பிரம்மலோகத்திற்கு செல்கின்றார்கள். அதாவது பிரம்மனோடு இணைகின்றார்கள். சிலர் நற்செயல்களை செய்த பக்தர்கள் சொர்க்கத்திற்கு சென்று தேவர்களாகின்றார்கள். அசுர குணங்கள் உள்ளவர்கள் பிரேத யோனியில் முடிவில்லாமல் அலைந்து கொண்டிருப்பார்கள். சிலர் பூமியில் மீண்டும் பிறக்கின்றார்கள். பிறந்தவர்கள் மனித யோனியிலேயே பிறப்பார்கள் என்று இல்லை. அதற்கு முன் அனைத்து ஆத்மாக்களும் பித்ருலோகத்தில் வாழ்கின்றன. அங்கு அவற்றின் நீதி நடக்கும். சாதாரண மக்களுக்கு அவர்கள் மரண நேரத்தில் எந்த உணர்வு நம்பிக்கையோடு இருக்கின்றார்களோ அதுவே செயல்படும். உதாரணமாக சிலரின் மனதில் மரணத்திற்கு பிறகு யமதூதர்கள் வருவார்கள் என்ற எண்ணம் பலமாக இருந்தால் அவர்களுக்கு உண்மையில் யமதூதர்கள் தோன்றுவார்கள். இன்னும் சிலர் மரணத்திற்கு பிறகு ஆத்மா ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லும் என்று நம்பினால் அவர்களுக்கு அத்தகைய அனுபவமே ஏற்படும். சாஸ்திரங்களின்படி நம் உடலில் 7 சக்கரங்கள் உள்ளன. இந்த 7 சக்கரங்களும் நம் 7 வகையான உடல்களோடு தொடர்பு கொண்டுள்ளன. இவற்றில் முக்கியமானவை 3: பௌதீக உடல், சூட்சம உடல், காரண உடல். பௌதீக உடல் சிவப்பு இரத்தத்தால் நிரம்பி இருக்கும். சிவப்பு நிறம் பிரதானமாக இருக்கும். சூட்சம உடல் சூரியனின் மஞ்சள் ஒளியைப் போல இருக்கும்.
காரண உடல் நீல நிறத்தோடு இருக்கும். சில ஞானிகள் நீல நிறத்தை சக்கரம் ஆத்மாவின் நிறம் என்று கூறுகின்றார்கள். நீல ஒளி ஆத்மாவின் இருப்பை குறிக்கின்றது. மஞ்சள் ஒளி ஆத்மாவின் இருப்பை தெரிவிக்கின்றது. ஸ்ரீராமர் கூறியபடி மேற்கத்திய யோகிகள் ஜீவாத்மா சூட்சம உடல் ஊதா நிற சாயலோடு இருக்கும் என்று, இந்திய யோகிகள் அதை வெண்மையாக ஒளியாக கருதுகின்றார்கள். ஆத்மாவிற்கு எந்த நாள் முக்கியம்? பாத்திர பௌர்ணமி முதல் அஜ்வி கிருஷ்ணபக்ஷ பிரதிதீபம் முதல் அமாவாசை வரை பித்ருபட்சம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நேரத்தில் இறந்த முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வார்கள். பித்ருக்களின் திதியை பொறுத்து நடைபெறும். சர்வ பித்ரு அமாவாசை அன்று திதி என்று தெரியாத முன்னோர்களுக்கு இதை செய்வார்கள். பிறப்பு இறப்பு என்பது சாத்தியமா? தங்கத்தை நிபுணர்கள் உருக்கி அசுத்தங்களை நீக்குவது போல ஆன்மாவிற்கு ஓய்வு கிடைக்குமா? இது ஒரு பொதுவான கேள்வி. ஆன்மாவிற்கு மோட்சம் கிடைக்கும் போது மட்டுமே ஓய்வு கிடைக்கும். ஆத்மா தன்னை ஈஸ்வரனோடு ஐயப்படுத்தி கொண்டு நான் என்ற எல்லைகளில் இருந்து விடுபடும் போது அந்த பிரம்மாண்ட பயணம் முடிவடைகின்றது. இல்லை என்றால் அது பிறப்பு இறப்பு சூழ்ச்சியில் தொடர்ந்து சிக்கிக்கொள்ளும். காலம் ஆத்மாவை சோதிக்கின்றது. காலம் ஒரு கண்ணாடி. அதில் ஆத்மா தனது கர்மங்களின் பிரதிபலிப்பை காண்கின்றது. ஒவ்வொரு பிறப்பும் ஒவ்வொரு இறப்பும் ஆத்மாவின் நிலையை பதியப்படுத்துகின்றது. ஆனால் உடலோடு உடல் மாறும்போது இந்த நினைவு பின்னால் தங்கிவிடுகின்றது. இருப்பினும் ஆத்மாவிற்கு தான் யார், எங்கு சென்றது என்பது தெரியும். இப்போது எங்கு செல்கின்றது? சிவனும் காலமும் ஒரு நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளன. சிவனை மகா காலான் என்று அழைக்கப்படுகின்றார்கள். ஏனெனில் சிவன் ஆத்மாவை மரண பாதங்களிலிருந்து விடுபடிப்பது மட்டுமல்லாமல் காலத்தையும் கட்டுப்படுத்துகின்றார். சிவனை சரணடைந்த ஆத்மா காலச்சக்கரத்தில் ஆனந்த பிரம்மத்தில் பயணிக்கின்றது. இவ்வாறு செய்யும்போது அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, ஆன்மாவின் பிரம்மாண்டமான பயணத்தின் போது இது ஒரு பகுதி. இந்த பயணத்தில் ஒவ்வொரு பிறப்பும் ஒரு படி, ஒரு பிணைப்பு. வாழ்க்கை என்பது இந்த உடலோடு முடிந்து விடுவதில்லை. அது மோட்சம் வரை தொடர்கின்றது. இதை ஒரு நதியோடு ஒப்பிடலாம். அது பல கரைகளை தொட்டு இறுதியில் கடலில் கலக்கின்றது. ஆன்மாவும் பல உடல்களை தரித்து இறுதியில் பரமாத்மாவில் லீனமாகின்றது. ஆன்ம ரகசியத்தை அறிவது எப்படி? ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ள 4 வழிகள் உள்ளன. இவை கீதையிலும் விளக்கப்பட்டுள்ளன. ஞான யோகம் ஆன்மா பரமாத்மா பற்றி ஆழமான அறிவை படிப்பது, சிந்திப்பது. பக்தி யோகம் ஈஸ்வரன் மீது பக்தி கொள்வது. இது ரொம்பவும் முக்கியம் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்மயோகம் பலனை எதிர்பாராத செயல்கள் மூலம் ஆன்மாவை உயர்த்துவது. ராஜயோகம் தியானம் யோக சாதனை மூலம் உள்மனதோடு தொடர்பை ஏற்படுத்துவது. இந்த வழிகளை பின்பற்றுவதன் மூலம் மனிதன் தன் ஆன்மாவை அடையாளம் காண்கின்றான்.